குழம்பு வச்சு சாப்பிட்றோம். எல்லாமே இந்த சாக்கில் அப்படி கட்டி வச்சுருக்கோமுங்க. விவசாயத்துக்காகத்தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். அதெல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா, அந்த தார் எல்லாமே இப்போ வேலையை பார்த்து எத்தனை வேலை பார்த்துட்டு இல்லை, நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நம்புகிறோம். ஆமாப்பா, நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்கோங்க. என்னப்பா இன்றைக்கி அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்துட்டு காய் எடுக்க போகிறோம். அதெல்லாம் வேலைக்கு ஆள் வர்றாங்க சரிங்களா. அதனால் நான் வந்து ரெடியாக நிற்கிறேன். காலையில் இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சமையல் எல்லாமே. நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு போய்க்கலாமா? சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. கொஞ்சம் சமையலெல்லாம் பார்த்துட்டு, அதாவது வீட்டில் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டேன். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது, இல்லைனாலாம் சொல்ல முடியாது. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, நம்ம வீட்டு தேவதை நம்ம வீட்டில் இல்லாதது எங்கள் எல்லாருக்குமே ஒரு குறையாக இருக்குது. அது ரொம்ப எங்களை பாதிக்குதோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதவே நினச்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ண, படிக்கணும் அப்படிங்கிறத நாங்களே எங்களை ஆறுதல் படுத்திக்கிறேன், அவ்வளோதாங்க. வாசல் வந்து அந்த பனிக்கும் அதுக்கும் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. சரி, இப்போயே கூட்டி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. அந்த காலங்காத்தால் உள்ள அந்த ப்ரீத்திங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த சின்ன சின்ன பனி, குளிர், அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, சுத்தமான காற்று, இதெல்லாம் சுவாசிக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சும்மா நாச்சில் ஒரு கப்பு காஃபியோடு வந்து அப்படியே மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி இந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு வந்தாவே அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஹாப்பியாக சூப்பராக ஃபீல் பண்ணி ஓடுறதுக்கான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். சரிங்க, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். எல்லா வேலையும் அங்கே வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, காலையில் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருவோம். சாம்பார்னால் 2 கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணேங்க. ஆனால் கோதுமை தோசையெல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, நீ வேணால் சாப்பிடு அப்படின்ட்டாங்க. எனக்கு மட்டும் இதுக்கு கோதுமை தோசை, நானும் இருக்குது சோறு, அதை வச்சு நானும் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்துக்கு வேறு போய் வேலை பார்க்கணும் இல்லையா. அதனால் நான் வந்துட்டு அப்படியே சாதத்தையே வச்சுக்கிட்டேங்க. என்ன, எல்லா காய்கறியும் போட்டு பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அது வந்து அங்கே அடுப்பில் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னப்பா நீ தேங்காய் பூவெல்லாம் போட்டு ஆம்லேட் போட்டு பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயும் போல் தான் பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் துருவி போட்டு அப்படியே தோசை கல்லில் ஊற்றி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சாம்பார் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாம்பார் காய்கறியெல்லாம் வெந்து ரொம்ப குளக்குளவாக ஆயிடுமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். 2 விசில் தானே, எதுவுமே ஆகாது. பருப்பு நல்லா வெந்துருச்சு, காயுமே வெந்துருச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சு 2 வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிருவேன். அதில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, தனியாத்தூளும் மல்லித்தூள் ஒன்று தானே, அந்த தனியாத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சம் போல் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அந்த தாளிச்சதுலேயே போட்டு ஒரு வதக்கி இந்த சாம்பார் நம்ம வேக வச்ச அந்த காய்கறி பருப்பெல்லாம் தூக்கி அதில் ஊற்றி அப்படியே ஒரு கிண்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அடிப்புள்ளியான சாம்பார் ரெடி மக்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூடவே அந்த ஆம்லேட்டும் வச்சு காலங்காத்தால் அந்த சாப்பாடு சாப்பிடும் போது ஆஹா ஓஹோ அமிர்தமாக இருந்துச்சு வச்சுக்கோங்க. டைம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 8:20 தான் ஆகுது. இப்போ நம்ம தோட்டத்துக்கு ஆள் வந்திருப்பாங்க. நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்படியே தடபுடலாக கிளம்பி போயிடுவோம் அப்படின்ட்டு தாங்க. கொஞ்சம் வெள்ளனாவே போயிருக்கணும், நான் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக தண்ணி, காஃபி போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் அப்படியே கம்மி தான் சாப்பிட்றேன். அது மாதிரி அவசரமாலாம் சாப்பிட முடியல. என்ன என் மூஞ்சி என்னப்பா வாடி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்லாம் நினைப்பீங்க. அதாங்க, என்னை பார்த்தாலே தெரியுதில்ல உங்களுக்கு, கொஞ்சம் டல்லாக தான் நான் இருக்கேன். மஞ்சு சீக்கிரம் மாற்றிக்கோ ஒன்று அப்படின்னு நானே எனக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் எப்படி ஒரு இது தெரியாது இல்லையா, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. 2 நாளில் சரியாயிரும், நானும் ஹாப்பி ஆயிடுவேன். தோட்டத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். டீ போட்டு எடுத்தாச்சு, குடிக்க தண்ணி, கிளாஸு. அவங்களுக்கு 10 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வட்டையப்பம் தாங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாமா.
எத்தனை பீஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா புசு புசுன்னு இருக்குது. அப்படி சூப்பராக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். இங்கே இல்லாமல் கையோடல கால் ஓடல என்னமோ மாதிரி இருக்குங்க. ஒரு கவலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. மச்சானுக்கெல்லாம் நைட்டு தூக்கவே இல்லை, ஒரே சண்டை. அது கைக்குள்ளே இருந்துட்டு அப்படி மாறுறப்ப கொஞ்சம் இருக்கும்ல, அவ்வளோதான். மற்றபடி என்ன செய்ய. சரி வாங்க போகலாம் தோட்டத்துக்கு. இந்த கப்பையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பிங்கி வரவும் இந்த கப்பையை பறித்து இங்கேயே சமைச்சு நம்ம உட்காந்து சாப்பிடுவோமா? ஆற்றுல தண்ணி வேற வருது, நல்லா இருக்கும். சாப்பிடலாமே. ஆற்றுல குளிச்சுட்டு இதை பறித்து சாப்பிட்டுட்டு நல்லா செட்டாக சூப்பராக போகலாம். கப்பையை வேவிச்சு அப்படியே கொஞ்சம் கோழி குழம்பு வச்சு சாப்பிட்றோம். இங்கே உள்ள ஃபேவரெட் தான் கப்பை கறி குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் பிடிச்சி போச்சு, எங்களுக்கும் அது பழகிடுச்சு. என்னப்பா அவனை பார்க்கவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னு. நான் ஒரு விவசாயி, அதில் நான் பெருமைப்படுறேன். அதனால் பக்கெட்டு சாக்கு அவங்களுக்கு கொடுக்குற காஃபி தண்ணி எல்லாமே எடுத்துருக்கேன். நம்மளும் போய் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அவங்கள வீடியோ எடுக்க மாட்டேன் எப்பயும் போல். ஆனால் நம்ம காய் எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வேடைக்காய்ங்க. இப்போ வந்துட்டு இது ஏப்ரல் வந்துட்டாங்க. வேடைக்காய் ஒவ்வொன்று தான் இருக்கும், ஓடி ஓடி பிறக்க வேண்டியதாக இருக்கும். சரி போய் பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. ரெண்டு மழை பெய்யவும் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா புசு புசு புசுன்னு களையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. களைக்கூடியே நிறைய செடிகள் வேறு முளைச்சி வருது. இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விடணுங்க. தோட்டத்தில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குங்க. நம்ம வந்துட்டு அந்த சருகெல்லாம் அள்ளி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, மறுபடியும் அது காஞ்ச சருகெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து உரங்கள், இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி உரங்கள் வந்து கரைச்சி ஊற்றணும். மழை கிடைக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால் இது அனைத்துமே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் தான். சரி வாங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே காய் பறித்து போட்டுக்கலாமா? நம்ம சீசனில் வந்து சீசன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட், அதாவது ஆடி 18க்கு வந்து வெள்ளாமை அறுவடை பண்ணால் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த டயத்தில் எல்லாமே அறுவடை பண்ணுறது வழக்கம்ங்க. அதுதான் சீசன். இப்போ வந்துட்டு சீசன் வந்து முடிய போகிற கட்டம், அதாவது மார்ச் ஏப்ரல் அந்த மாதத்துலலாம் வந்துட்டு சீசன் முடியுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இடையில நிறைய வேலைகள் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வேலையை செய்கிறப்ப வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் இந்த ஏலத்தை தோட்டத்தை பற்றி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும் அப்படின்னு நம்பிட்டு தாங்க இருக்கேன். நான் வந்துட்டு காய் பறித்து போடுறேங்க. இதுதான் காய். அந்த ஒவ்வொன்றும் ஊறி நல்லா பழமாக வந்திருக்கும், சிலது வந்துட்டு கொஞ்சம் முத்தனதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். என் பையன் வீட்டில் உட்காந்துருக்கா அப்படின்னு விட்டுட்டு வந்து, அம்மா போர் அடிக்குது நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரி வாடா நீயும் சேர்ந்து காயெடு அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இனி வந்து டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வேலைகள் வந்து தொடருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ எடுக்கலைங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், நம்ம வேலை பார்க்கணும் இல்லையா? அதனால சரி நான் சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட காமிக்கிறேன். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். உச்சோ இல்லை தோட்டத்து வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் சும்மாவா உட்கார போகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இல்லவே இல்லைங்க. அங்கே போனாலும் நம்மளுக்கு எப்பயுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கும் நம்மளுக்கு வேலைக்கு ஆள் இருப்பாங்க. சரி நம்ம கொஞ்சம் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் அதுதான் சாக்குன்னு சொல்லி போய் நல்லா சூப்பராக மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு வச்சு அப்படியே அசைத்திட்டோம்ல. நல்ல மணக்க சுவையான சூப்பரான மீன் குழம்பு. அடிக்கடி மீன் குழம்பு ரெசிபி நான் போட்டுகிட்டே இருக்கேன். அதனால தான் அந்த ரெசிபியை பற்றி இந்த தடவை ஷேர் பண்ணாமல் இருக்கேன். சரிங்களா? இந்த மீன் வறுத்தா சூப்பராக இருக்குங்க. குழம்பு வச்சா 2 நாளைக்கு சாப்பிட்லாம்லையா? அதனால தான் ஒரே குழம்பாக வச்சுட்டேங்க. நீ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்த காய் எல்லாமே இந்த சாக்கில் அப்படியே கட்டி வச்சுருக்கோமுங்க. இதை பார்க்கும் போது என்ன ஒரு ஆனந்தம். இதுக்கு தானே, இந்த விவசாயத்துக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இது வெள்ளாமையை பார்த்தா ஒரு சந்தோஷம் தானுங்க. அதான் எப்படி அதே இடம் ஆனால் மறுநாள் அதே இடம் தான் மறுநாள்
பை மாறிடுச்சு. அதே காப்பி அதே தண்ணி அந்த மாதிரி தான் இன்றைக்கும் போகுது. இன்றைக்கி 2வது நாளுங்க. நேற்று போயிட்டு சமையலெல்லாம் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவுமே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அப்படியே வெள்ளமே படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே எடுக்கலைங்க. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி காலையில் தான் நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி காய் எடுக்கிறோங்க. 2 நாள் வேடைக்காய் தானே, அதனால் இன்றைக்கோட காய் எடுக்க முடிஞ்சிருங்க. காய் வந்துட்டு கம்மி தான் இந்த தடவை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா வேடையில். அதனால் சரி அப்படின்ட்டு போகுதுங்க. நானும் இப்போ வேலை செய்ய போகிறேன். மற்றபடி என்ன சொல்கிறது, இன்றைக்கி அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது. இந்த மச்சான் காய்கறி தோட்டம் போடுறதுக்கு ரெடி பண்ணணும், அது மச்சான் டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் நிறைய வாழைகள்லாம் வைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு இங்கே நேந்திரங்காயெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தார் எல்லாமே இப்போ அடுத்த மாதத்தோட வெட்டிடுவோம். இந்த மாதம் கடைசியில் வெட்டிடுவோம். அடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஞாலிப்பூவை அந்த வாழை தான் வைக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. எப்படி எந்த ஒரு அந்த கிலோமீட்டர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா, கிலோமீட்டர் இல்லை, என்னப்பா நீ இப்படி உளறிட்டு இருக்கேன்னு பார்ப்பீங்களா. காலையில் எழுந்திரிச்சு தடபுடலாம் அங்கிட்டு வேலையை பார்த்து எத்தனை வேலை பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து செய்கிறோம். செஞ்சுமே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி வர்றேன். இப்போ அவங்க வந்திருப்பாங்க, அவங்க கூட போய் நம்மளும் வேலையை ஆரம்பிக்கணுங்களா. அதனால தான் ஞாலிப்பூவன் தான் வந்து வைக்க போகிறோம். பராமரிப்பு கம்மியாக இருக்கும். எந்த வகையான சீசனாக இருந்தாலும், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதுக்கு வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பு பராமரிப்பு தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மி. அது வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. ஞாலிப்பூவன் ஏத்தக்காவுக்கு வந்துட்டு அப்பப்போ எந்தாச்சும் சீக்கு வந்துடும். அதனால தான் சரி இந்த தடவை வந்து மாற்றிடுவோம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து நாங்கள் இனி போய் காய்கறி நாற்றெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த இடம்லாம் மச்சான் க்ளீன் பண்ணுறேன்னு இருக்காரு. அப்போ தொட்டி பார்த்து கட்டி இந்த மாதிரி காய்கறி இதெல்லாமே நட ஆரம்பிச்சிடணுங்க. சரிங்க, போயிட்டு இன்றைக்கி காய் எடுத்துகிட்டு அப்படி வருவோம். அப்படியே குப்புன்னு வந்துட்டாங்க. இந்த செடி எல்லாமே களை இதெல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியதான் வேலை இருக்குது. சரிங்க மக்களே, தோட்டத்துக்கு போய் மறுபடியும் மறுநாளும் அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. 3:45 4 மணி ஆயிடுச்சு முடியவேவும். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து குளிச்சுட்டு சரி எடுத்த காயெல்லாம் ஸ்டோரில் கொண்டு போய் காய வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டுருக்கோம். பச்சையாகவே இங்கே ஏலக்காய் எடுக்கிறாங்க. நம்ம அங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோம். வழக்கமாக நம்ம காய வச்சு தானே கொடுப்போம், அதனால் இப்போயே அதே மாதிரியே பண்ணிடலாம். ஈஸி வேலை பார்க்க வேண்டாம். அதாவது பச்சையாக கொடுத்தா கொஞ்சம் வேலை ஈஸி, காய வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதானே. சரி பரவாயில்ல, எப்பயும் போலே செய்யலாம் அப்படின்னு கொடுக்க கொண்டு போயிட்டுருக்கோமுங்க. நான் எப்பயுமே பிங்கி பாப்பா தான் ரோட்டில் நின்று இந்த வேலை பார்ப்பாங்க. வண்டி வரும்போது நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி, இந்த தடவை நம்ம நீ வரலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அடிக்கடி அந்த ஞாபகம் நம்மளுக்குள்ளே உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்குது, மறக்கவே முடியலைங்க. சரி பாப்பா வந்துட்டு 2 நாள் கழித்து வந்துடுறேன் அப்படின்ட்டுருக்காங்க, லீவ் விடுறாங்க. அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. ஸ்பீடாக போகாமல் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஸ்டோரில் கொடுக்கத்தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து போகிற இடத்துலையெல்லாம் குட்டி குட்டியாக கடையெல்லாம் போட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஷுக்கனி வருது இல்லையா, அதனால் நிறைய தடப்படலாம் வியாபாரங்கள் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வழக்கமாக கொடுக்குற இடத்துக்கு போனோம், அங்கே ஸ்டோரில் தீ இல்லைப்பா, அதனால் நீங்கள் வேறு இடத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்களே தான் நம்மளை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு சரி அப்படின்ட்டு அப்படியே திரும்பி வந்துட்டு இருந்தோங்க. எனக்கு பசி வேறங்க, ஒரு டீ கூட குடிக்கலையே அப்படின்ட்டு. சரி இங்கே நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு அங்கே இறங்கி 2 பேருமே ஆளுக்கு ஒரு காஃபி ப்ரூ தான் குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு போவோம் அப்படின்ட்டு. மச்சான் பாருங்கள் 3/4 கிளாஸ் தான் காப்பி கொடுக்குறாங்க, 20 ரூபா இந்த காப்பிக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோங்க. உண்மையாகுங்க, இங்கே பாருங்களேன் நீங்களேவோ அந்த
டம்ளரே இம்முட்டோன்னு. அதில் அவ்வளோதான், அந்த காஃபியை பாருங்கவேன், அவ்வளோதான் காஃபியே கொடுத்தாங்க. சரி கிடைச்சது போதும் அப்படின்ட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம் நம்ம கடைக்கு. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஆள் சோகமாக உட்காந்துருக்காரு. என்னப்பான்னு கேட்டால், நீங்கள் என்ன இங்கே கடையிலேயே உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க, ஸ்கூல் லீவ் விட்டாலும் நீங்கள் என்னை இங்கேயே உட்கார வைக்கிறீங்க, நான் ஃப்ரீயாக விளாட போகணும் அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருந்தார். சரிப்பா 2 நாள் கழித்து விட்டுறோம், இப்போ கொஞ்சம் இரு அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு மார்க்கெட் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாங்க. எப்பயும் போல தான் அந்த 100 ரூபாய்க்கு ஒரு செட்டு வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க மக்களே, இன்றைக்கி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பட்டுமா? மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். எல்லா உறவுகளுக்குமேவும் நன்றி, வணக்கம், பபாய் உறவுகளே. நிறைய உறவுகள் நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.